பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை வலுப்பெறவும் இடுப்பு எலும்புகள் வந்து பலம் பெறவும் உதவும். அதே மாதிரி நம்மளோட உடல் உஷ்ணத்தை போக்கி நம்ம உடலுக்கு தேவையான குளிர்ச்சியை தரும். இரும்பு சத்து அதிகம் இருக்கிறதுனாலேயே ரத்த சோகையை போக்க உதவும். இதய சம்பந்தமான நோய்கள் வந்து வராமல் தடுக்க உதவும். இவ்வளவு மருத்துவ குணங்களையும் உள்ளடக்கிய இந்த கருப்பு உளுந்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கணும். நம்ம வந்து உளுந்தங்களி உளுந்தஞ்சோறுன்னு செஞ்சு கொடுக்குற விட இந்த மாதிரி உளுந்தங்கஞ்சியை செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கஷ்டப்பட்டு சாப்பிடாம ரொம்ப இஷ்டப்பட்டு விரும்பி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நம்ம இன்றைக்கி வந்து எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி கருப்பு உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்காக முதல்ல உளுந்து அரிசி ரெண்டையுமே வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக நான் வந்து 1 கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்து வந்து முழுசாக இல்லைன்னா இந்த மாதிரி 2ஆக உடைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு அகலமான பேனில் சேர்த்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு உளுந்து வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், உளுந்து நல்ல இந்த மாதிரி பொன்னிறமாக வந்தோடனே ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ அதே பேனில் வந்து 1/4 கப் பச்சரிசி, டிஃபன் அரிசி இல்லைன்னா சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதையும் அதே மாதிரி மிதமான தீயில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்துக்குங்க. அரிசி இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதையும் தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. 2 நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாகவே பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து இப்போ கொஞ்சமாக தான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய அளவில் அரைச்சி எடுத்து வச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கூட வச்சு பயன்படுத்தலாம். இப்போ அரைச்ச மாவுலேருந்து நான் 1/4 கப் மாவு எடுத்திருக்கேன். 3 பேர் வரைக்கும் எடுத்துக்கலாம். இப்போ மாவு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டிப்படாமல் தோசை மாவு பாத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் மாவு எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதில் 2 மடங்கு 1-2ஆக தட்டி வச்ச வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் கரைசல் வடிகட்டி மூலமாக வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து கருப்பட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மாவு எடுத்த அதே அளவுக்கு வந்து 4 மடங்கு தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பில் வச்சு சூடுபடுத்திக்கிங்க. தண்ணி வந்து நல்லா சூடாக ஆரம்பிக்கும் போதே அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கரைச்சி வச்சுருக்க மாவை சேர்த்து கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்குங்க. 2-3 நிமிஷத்துக்குள்ளே மாவு வந்து நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிடும். இனிப்பு வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வந்து இன்றைக்கி இனிப்பு கஞ்சி தான் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து இந்த கரைச்சி வச்சுருக்க கருப்பட்டி கரைசலை இது கூட சேர்த்து 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் இது கூட 1 சிட்டிகை உப்பு, 1 டீஸ்பூன் சுக்கு ஏலக்காய் பொடியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். டேஸ்ட்டுக்காக இது கூட தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். உளுந்தங்கஞ்சியோட சுவையை வந்து இன்னும் அதிகமாக கூட்டணும்னு நினச்சிங்கன்னா 1/2 கப் கெட்டியான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. அருமையாக இருக்குங்க. நான் இந்த உளுந்தங்கஞ்சிலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து தேங்காய் துருவல் சேர்க்குறதுக்காக. மீதம் இருக்க இந்த உளுந்தங்கஞ்சியில் வந்து நான் வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். சுவை வந்து அருமையாக இருக்கும். நம்ம வந்து இந்த உளுந்தங்கஞ்சி அப்படின்னு சொல்கிறத விட கருப்புளுந்து பாயசம்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு செம டேஸ்ட்டாக இருக்குங்க. மாவு வந்து நம்ம ஏற்கனவே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா 5 நிமிஷத்துக்குள்ளே டக்குன்னு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாவு வந்து உளுந்தங்களியாக செய்யாமல் கொஞ்சம் மாற்றி இந்த மாதிரி கஞ்சியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மெத்தடில் உளுந்தங்கஞ்சி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்மளோட கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.